நீர்கொழும்பு அல் ஹிலால் மத்திய கல்லூரியின் மாணவி ஏஎல் அஃப்ரா. மஹமூத நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. மஹமூத நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. இறை தூதராக இருந்தார், மக்கள் தோழராக பறந்தார், நல்ல வணிகராக வளர்ந்தார், பெரும் புனிதராக வாழ்ந்தார். இங்கும் சாந்தி சாந்தி என்றார், பல போர்க்களங்கள் கண்டார். தவறு குகையிலே ஒளிந்தார், பத்ரு போரில் வெற்றி கண்டார். முழு மனிதராக வாழ்ந்தார், இறை வர்ணமாக அமைந்தார். மஹமூத நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. தினம் 3 வேளை உணவை நபி தொடர்ந்து உண்டதில்லை. ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை. அவர் கண்ணயர்ந்து தூங்க ஒரு கட்டில் மெத்த இல்லை. நபி தலைக்கு வைத்து படுக்க பஞ்ச தலையணையும் இல்லை. மறுநாளைக்காகும் என்று ஒரு காசு சேர்த்ததில்லை. மகள் ஃபாத்திமாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை. மலை தங்கமான போதும் அதை திரும்பி பார்க்கவில்லை. மஹமூத நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. தன் வீட்டு பணிகள் எல்லாம் நபி தாங்களாக செய்வார். முதியோர்கள் வீடு சென்று பெரும் உதவியாக இருப்பார். பசியாலே வாடுவோர்க்கு தன் உணவு ஈந்து மகிழ்வார். பணியால தவறு செய்தால் கனிவாக தாங்கிக் கொள்வார். ஒரு மங்கை அவர்கள் தலைமேல் தினம் குப்பை கொட்டி வந்தாள். அவள் நோய் வீழ்ந்த போதும் நாளும் கேட்ட நாதர் சென்றார். மக்காவை வென்ற நாளில் ஒரு மன்னிப்பை அளித்தார். மஹமூத நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை.